டிகோட் தி வேர்ல்ட் அன்ஃபில்டர்ட். இந்தியா பாகிஸ்தான் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மோதல் என்பதுதான் டிகோட் பகுதியில் நாம பார்க்க இருக்கின்றோம். இந்தியா will identify, track and punish every terrorist இந்தியா பாகிஸ்தான் இடையில உறவில் அண்மை காலத்தில் இல்லாத அளவுக்கான மோதல் போக்கை ஏற்படுத்தி இருக்கிறது பகல்காம் பயங்கரவாத தாக்குதல். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளை வேட்டையாடுவோம் என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். கனவிலும் நினைத்திராத அளவுக்கு பயங்கரவாதிகளுக்கு தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிறது அவருடைய சூளுரையாக இருக்கிறது. சுற்றுலா பயணிகள் துடிக்க துடிக்க சுட்டுக் கொல்லப்பட்டது 2019 போன்று மற்றொரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு வித்திடுமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி இருக்கிறது. இந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பல்வேறு முக்கியமான நகர்வுகளை எடுத்து வருகிறது. அதில் ஒன்றாக சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்திருக்கிறது. அதே போல பாகிஸ்தான் சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக கூறியிருக்கிறது. G20 நாடுகளுடைய தூதர்களை அழைத்து பேசுகிறது இந்தியா. உலக நாடுகளை அழைத்து பாகிஸ்தானுக்கு எதிராக அவர்களை ஒற்றுமைப்படுத்துவது அல்லது பாகிஸ்தானை தனிமைப்படுத்துவதற்கான முயற்சிகளை எல்லாம் இந்தியா எடுத்து வரக்கூடிய சூழல பயங்கரவாதிகள் இந்த பைசரனை குறிவைத்தது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இந்த டிகோட் பகுதியை நம்ம தொடங்குகிறோம். TRF பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய இந்த பைசரன் புல்வெளி காஷ்மீருடைய புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பகல்காமின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த புல்வெளியை பாம்பு போன்று வளைந்து நெளிந்த மலைப்பாதை மூலமாகவே அடைய முடியும். இந்த மலைப்பாதை நீரோடைகள், அடர்ந்த பைன் மரக்காடுகள், சேற்று பகுதிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒன்று. பாதையின் பெரும்பாலான பகுதிகளில் வாகனங்கள் செல்லவே முடியாது. 30 ஏக்கர் அளவில் பறந்து விரிந்துள்ள வைசரன் புல்வெளியை சுற்றுலா பயணிகள் குதிரைகளின் மீது சவாரி செய்தே அடைய முடியும். இப்படி எளிதில் அணுக முடியாத, விரைவாக உதவி கிடைக்காத இடத்தை தேர்வு செய்துதான் கொடூர தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் TRF பயங்கரவாதிகள். அப்பாவி சுற்றுலா பயணிகள் கூட்டம், 5 முதல் 6 கொலையாளிகள், 3 முக்கிய இடங்கள், 10 நிமிட கடுமையான துப்பாக்கிச் சூடு. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் பைசரனில் நடந்தது இதுதான். புல்வெளிக்கு அடுத்துள்ள பைன் காட்டிலிருந்து கொலையாளிகள் வெளிவந்து சுற்றுலா பயணிகள் அதிக எண்ணிக்கையில் இருந்த 3 இடங்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். சுற்றுலா பயணிகள் மீதான முதல் துப்பாக்கிச் சூடு சரியாக செவ்வாய்க்கிழமை மதியம் 1:50 மணி அளவில் நடத்தப்பட்டிருக்கிறது. அப்போது சிறுவர்கள் டிராம்போலைன் மீது விளையாடி கொண்டிருக்க, பெரியவர்கள் பைசரன் புல்வெளியை ரசித்துக் கொண்டிருந்தனர். சுற்றுலா பயணிகளை நெருங்கிய பயங்கரவாதிகள் அவர்களின் பெயர்களை கேட்டு துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார்கள். பலியான பெரும்பாலானோர் தலையில குண்டடிப்பட்டு இறந்திருக்கிறாங்க. கொடூர தாக்குதலை நடத்திவிட்டு பயங்கரவாதிகள் அனைவரும் இந்த காடுகளுக்குள் ஓடி சென்று மறைந்து விட்டதாக உயிர் தப்பித்தவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த கொடூர தாக்குதல் குறித்து 40 நிமிட இடைவேளைக்கு பிறகுதான், அதாவது 2 மணி 40 நிமிடங்களுக்கு காவல்துறைக்கு தகவல் தெரிய வந்திருக்கிறது. இதனால் சுடப்பட்டு காயமடைந்தவர்களுக்கு பிற்பகல் 3 மணிக்கு மேல் தான் உதவி கிடைத்திருக்கிறது. அதற்குள் சிலர் இறந்தே விட்டனர். பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக 5 முக்கியமான ராஜதந்திர நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது இந்தியா. அதில் முதலாவதாக பிரதானமாக சிந்து நதி ஒப்பந்தம் நிறுத்தப்படுவதாக அறிவித்திருக்கிறது. அதேபோல அட்டாரி எல்லை மூடப்படுகிறது. சார்க் கூட்டமைப்பு நாட்டினருக்கான விசா பெற்று இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் 48 மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேற கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ விசாக்கள் ஏப்ரல் 29ஆம் தேதி வரையில்தான் செல்லுபடியாகும் அப்படிங்கிற அறிவிப்பையும் இந்தியா கொடுத்திருக்கிறது. அதேபோல தூதரக அதிகாரிகளுடைய எண்ணிக்கையை 55 30 குறைத்திருக்கிறது. பாகிஸ்தான் தூதரகத்தில் உள்ள இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை ஆலோசகர்கள் 1 வாரத்தில் இந்தியாவை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது. இவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத பிரதிநிதிகள் என அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் பணியில் இருக்கக்கூடிய இராணுவ ஆலோசகர்கள் திரும்ப பெறப்படுகின்றனர். இப்போது இந்தியா எடுத்து வரக்கூடிய அத்தனை நடவடிக்கைகள் குறித்தும் அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்பது குறித்தும் குடியரசுத் தலைவரை சந்தித்து உள்துறை அமைச்சரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் விவரித்திருக்கிறார்கள்.
அதேபோல அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியிருக்கிறது மத்திய அரசு. இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்தியா ரத்து செய்வதாக அறிவித்திருக்கக்கூடிய சிந்து நதி ஒப்பந்தம் கூறுவது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீகோட் பண்ணிடலாம். 1947ஆம் ஆண்டு பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு சிந்து நதி மீதான உரிமை தொடர்பாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு மோதல் ஏற்பட்டது. அதே ஆண்டிலேயே நீர் பகிர்வு குறித்த ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனாலும் அது நிலைத்திருக்கவில்லை. அதற்கு பிறகு 1948ஆம் ஆண்டு இன்டர் டொமினியன் ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. இந்த ஒப்பந்தத்தின்படி பாகிஸ்தானுக்கு இந்தியா தண்ணீர் தர வேண்டும், அதே நேரத்தில் பாகிஸ்தான் அதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும். இந்த ஒப்பந்தமும் நீடிக்கவில்லை. அதற்கு பிறகு 1951ஆம் ஆண்டு அமெரிக்காவை சார்ந்த வெள்ள கட்டுப்பாட்டு நிபுணர் டேவிட் அப்படிங்கிறவர் நதிநீர் பங்கீடு தொடர்பாக உலக வங்கி முன்னிலையில் ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான ஒரு யோசனையை கூறுகிறார். இதைத் தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே 1960ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி கராச்சியில் கையெழுத்தானதுதான் சிந்து நதிநீர் ஒப்பந்தம். அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேருவும் பாகிஸ்தான் அதிபர் அயூப் கானும் 9 ஆண்டுகள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள். யூஜின் ராபர்ட் பிளாக் சீனியர் அவரோட தலைமையிலான உலக வங்கி நடுவராக இருந்து இந்த ஒப்பந்தத்தை முன்னெடுத்தது. இந்த ஒப்பந்தப்படி சிந்து படுகையில் இருக்கக்கூடிய 6 நதிகள் மீதான கட்டுப்பாடு 2 நாடுகளுக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரபி, பியாஸ், சட்லஜ் ஆகிய கிழக்கு நதிகள் மீதான முழு கட்டுப்பாடு கொடுக்கப்பட்டுச்சு. இதன் மூலம் இந்தியா ஆண்டுக்கு 33 மில்லியன் ஏக்கர் அடி நீரை பெறுகிறது. பாகிஸ்தானுக்கு சிந்து, செனாப், ஜீலம் ஆகிய மேற்கு நதிகள் மீதான கட்டுப்பாடுங்கிறது வழங்கப்படுகிறது. அந்த நாட்டுக்கு ஆண்டுக்கு 135 மில்லியன் ஏக்கர் அடிநீர் மீதான உரிமை அப்படிங்கிறதும் வழங்கப்பட்டது. இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தின்படி ஒரு பகுதியா, அந்த ஒப்பந்தத்தினுடைய ஒரு பகுதி என்ன சொல்லுதுன்னா, மேற்கு நதிகளை நீர், மின்சாரம் போன்ற நுகர்வு அல்லாத நோக்கங்களுக்காகவும் வரையறுக்கப்பட்ட நீர்ப்பாசனத்திற்காகவும் பயன்படுத்தக்கூடிய உரிமையை இந்தியா பெற்றிருக்கிறது. பாகிஸ்தானுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் நீரை சேமிக்கவோ அல்லது திசை திருப்பவோ அனுமதி இல்லை என்பதும் இந்த ஒப்பந்தத்தினுடைய ஒரு ஷரத்து. நதிநீர் பங்கீட்டில் மோதல் ஏற்பட்டால் அதனை தீர்த்து கொள்ள நிரந்தர சிந்து ஆணையம் அப்படிங்கிற ஒன்றும் அமைக்கப்பட்டது. அதுவும் இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் ஒரு ஆணையர் இந்த ஆணையத்தில் இடம்பெற்றிருப்பார். தீர்க்க முடியாத வேறுபாடுகள் ஒரு நடுநிலை நிபுணரிடம் பரிந்துரைக்கப்படும். இதெல்லாம் இந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையான அம்சங்கள். மேலும் சட்ட மோதல்கள் சர்வதேச நடுவர் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்படலாம். இரு மன்றங்களிலும் உலக வங்கி தனது கருத்தை தெரிவிக்க அனுமதி இருக்கிறது. அதே போல இந்த ஒப்பந்தத்திற்கு காலாவதி தேதி அப்படின்னு எதுவும் இல்லை. இடைநிறுத்துவதற்கான வாய்ப்பும் இல்லை. ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய பிரிவு 12 மூலமாக பரஸ்பர ஒப்பந்தத்தின் மூலமாக மட்டுமே மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறதும் தெளிவுபடுத்தப்படுது. 1960ஆம் ஆண்டு ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு இந்தோ பாகிஸ்தான் போர், அதே போல கார்கில் போர், புல்வாமா, அப்புறம் உரி அப்படின்னு பல தாக்குதல்கள் நடந்த போதிலும் கூட சிந்து நதிநீர் ஒப்பந்தத்திலிருந்து இந்தியா வெளியேறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உரி தாக்குதலில் 18 வீரர்கள் உயிரிழந்த போது பிரதமர் மோடி ரத்தமும் தண்ணீரும் ஒரே நேரத்தில் பாய முடியாது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். ஆனாலும் அப்போதும் ஒப்பந்தத்திலிருந்து இந்தியா வெளியேறல. ஆனால் இப்போது இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். ஒப்பந்தத்திலிருந்து இந்தியா வெளியேற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அனைவரும் எழுப்புகிறார்கள். இந்தியா உடனடியாக பாகிஸ்தானோடு நீர்ஓட்ட தரவுகள் பகிர்வதை நிறுத்த முடியும். சிந்து மற்றும் அதன் துணை நதிகளின் நீரை பயன்படுத்துவதற்கு இந்தியாவுக்கு கட்டுப்பாடுகள் இருக்காது. மேற்கு நதிகளாக இருக்கக்கூடிய சிந்து, ஜீலம் மற்றும் செனாப் ஆகியவற்றுடைய சேமிப்பு வசதிகளை உருவாக்க முடியும். ஜம்மு காஷ்மீரில் தற்போது கட்டுமானத்தில் இருக்கக்கூடிய 2 நீர்மின் திட்டங்களை ஆய்வு செய்ய பாகிஸ்தான் அதிகாரிகள் வருகை தருவதையும் கூட இந்தியா தடுத்து நிறுத்த முடியும். இந்தியாவுடைய நடவடிக்கை சில ஆண்டுகளுக்கு பாகிஸ்தானுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சிலர் பார்த்தாலும் கூட பாகிஸ்தானுக்கு நீர் பாய்வதை நிறுத்தவோ அல்லது நீரை திருப்பிவிடவோ தற்போது இந்தியாவிடம் உட்கட்டமைப்பு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, இந்தியாவுடைய நடவடிக்கைகளுக்கு பாகிஸ்தானும் சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அதில் சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்துவது போருக்கு சமம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லுது. சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்தால் 24 கோடி பாகிஸ்தானியர்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற கருத்தையும் அந்த நாடு சொல்லுது. வாகா எல்லை மூடப்படும் என்கிற அறிவிப்பை பாகிஸ்தானும் கொடுத்திருக்கு. இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகளுடைய எண்ணிக்கை 30ஆக குறைக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை பாகிஸ்தானும் கொடுத்திருக்குது. இந்திய விமானங்களுக்கு பாகிஸ்தானுடைய வான் எல்லை அப்படிங்கிறது மூடப்படும்ன்ற அறிவிப்பை கொடுத்திருக்கிறது. 1972 சிம்லா ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு முக்கிய அறிவிப்பையும் பாகிஸ்தான் கொடுத்திருக்கு. இந்த சிம்லா ஒப்பந்தம் அவ்வளவு முக்கியமானதா அப்படின்னு கேள்வி எழுப்பினால்
இப்போது பாகிஸ்தான் இந்த சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்திருப்பதன் மூலமாக பேச்சுவார்த்தையை எந்த விதத்திலும் எதிர்பார்க்கவில்லை என்றும் ஒரு போருக்கு தயாராகிறதா பாகிஸ்தான் என்கிற கேள்வியும் எழுப்பக்கூடியதாக மாறி இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? சிம்லா ஒப்பந்தத்தின் முக்கியமான கூறுகளை நாம் பார்த்தோம்னா அது என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். இந்த சிம்லா ஒப்பந்தம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஒப்பந்தத்தில் 1972 ஜூலை 2ஆம் தேதி அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி, அதே போல் பாகிஸ்தான் அதிபர் சுல்ஃபிகர் அலி பூட்டோ இவங்க கையெழுத்திடுறாங்க. 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய பாகிஸ்தான் போர் முடிவடைஞ்ச 8 மாதங்களுக்கு பிறகு இந்த ஒப்பந்தம்ங்கிறது கையெழுத்தாகுது. அதாவது அந்த நேரத்தில் என்னென்னா, பாகிஸ்தான்லேருந்து வங்கதேசம் பிரிகிறது. அந்த போருக்கு பிறகுதான் இந்த ஒப்பந்தம். சிம்லாவின் ஆளுநர் மாளிகையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதனால தான் இதுக்கு சிம்லா ஒப்பந்தம்னு பேர். இந்த ஒப்பந்தத்தினுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதனுடைய தீவிரத்தன்மை என்னங்கிறது உங்களுக்கு புரியும். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகளை ஐநா சபை நிர்வகிக்கும் அப்படிங்கிறது ஒரு அம்சம். இரு நாடுகளுக்கு இடையிலான வேறுபாடுகள் அப்படிங்கிறது அமைதி பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கப்பட வேண்டும். அதே போல இரு நாடுகளும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மதிக்க வேண்டும். இரு நாட்டு உள்விவகாரங்களிலும் தலையிடக்கூடாது. சர்வதேச எல்லையில் படைகளை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு நிறைய ஒப்பந்தங்கள் இருக்கு. இந்த ஒப்பந்தத்தின் விளைவாக பாகிஸ்தானை சேர்ந்த 93,000 போர்க்கைதிகள் அப்போது ஒப்படைக்கப்பட்டாங்க. போரின் போது கைப்பற்றப்பட்ட 13,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை இந்தியா திருப்பி ஒப்படைத்தது. வங்காளதேசம் என்ற புதிய நாடு உருவானதை ராஜதந்திர ரீதியாக பாகிஸ்தான் அங்கீகரிக்க அது வழிவகுத்தது இந்த ஒப்பந்தம். காஷ்மீர் பிரச்சனைக்கு 3ஆம் நாடு தலையிடுவதுங்கிறது தவிர்க்கப்பட்டது. சிறப்பு வாய்ந்த இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாக பாகிஸ்தான் அறிவித்திருப்பதன் மூலமாக அந்த நாடு ஆயுதங்களை பயன்படுத்த தயாராகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. ஏனென்றால் சிம்லா ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையான கூறு என்பதே இரு நாடுகளுக்கும் இடையிலான பிரச்சனைகளை, சிக்கல்களை பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் விரும்பவில்லை என்கிற இடத்தை பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அப்படி என்றால் பேச்சுவார்த்தைக்கு மாறாக ஆயுதங்களை ஏந்த தயாராக இருக்கிறோம் என்று சொல்கிறதா பாகிஸ்தான் அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. அந்த நேரத்தில் தான் இந்திய பிரதமருடைய கருத்தும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு மிக முக்கியமான மிகப்பெரிய ஒரு பதிலடி கொடுக்கப்படும் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். ஒரு பக்கம் இந்திய இராணுவமும் எல்லா விதமான தாக்குதல்களுக்கும், எதிர் தாக்குதல்களுக்கும், எல்லா விதமான சூழல்களுக்கும் தயாராகி கொண்டிருக்கிறது. ஒரு போர் சூழல் உருவாகிறதா என்கிற கேள்வி எழுப்பினாலும் இன்றைக்கு பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் அதற்கு இடம் கொடுக்குமா? பல்வேறு நெருக்கடிகளை பாகிஸ்தான் சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதுதான் நடைமுறை யதார்த்தமாக இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.